கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி அன்பர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஞானமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம், வாய்ஸ் கிறிஸ்டியன் லைஃப். எபேசியர் 5:15-16 ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். கிறிஸ்தவ தராதரங்கள், கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன என்பதை பற்றி பாடங்களை நாம் கடந்த 2 செய்திகளில் தியானித்தோம். உணவு, உடை, புசித்தல், குடித்தல், அலங்கரித்தல் மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆகிய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று படித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபத்தோடு நாம் படிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. பொல்லாத இந்த காலத்தில் நாங்கள் எப்படி ஞானமாய் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே தம்முடைய ஆவியானவர் மூலமாக உம்முடைய வசனத்தின் வழியாய் எங்களை கற்றுத்தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இருக்கிற இந்த தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்றால், தீர்மானிக்க திணறும் தலைமுறை. a struggling generation to decide. எது சரி எது தவறு என்பதை எப்படி தீர்மானிப்பது? உதாரணமாக, டிவி பார்த்தல், புகைப்பிடித்தல் போன்ற காரியங்களுக்கு எதிராக நம் வேதாகமத்தில் வசனங்களை தேட முடியுமா? முடியாது. நாம் வழக்கமாக என்ன செய்வோம்? ஒரு பிரச்சனை இருக்கிறது, எப்படி அதை நாம் தீர்ப்பது? என்னிடத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது, இது எப்படி சரி செய்வது என்றால், அனுபவம் வாய்ந்தவர் ஒருவிடத்தில் சென்று ஆலோசனை கேட்போம். அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வோம். அல்லது நமது புரிதல்கள், மன உணர்த்துதல்களை நாம் பின்பற்றுவோம். எனக்கு இப்படி தோணுது, இப்படி நான் செய்கிறேன் என்று நாம் செய்வோம். இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம், நடுமையத்தில் நில் என்று ஒருவர் சொன்னால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியவே முடியாது அல்லவா? அன்பானவர்களே, ஏற்கனவே லவோதிக்கேயா சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது, வெதுவெதுப்பாய் இருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:15-16 ஆகிய வசனங்களிலே. சத்திய விஷயங்களில் நாம் நடுநிலைமை வகித்தால் நமது நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் அல்லவா? ஆனால் இதில் பரிதாபகரமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய சபைகளிலே இன்றைக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அதிகமாகவே இருக்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாடு நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. கொள்கை விஷயங்களில் நிலையற்ற நிலைமை எங்கும் நம்முடைய சபைகளில் நிலவுகிறது. பாருங்களேன், கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா அப்படின்னா கொண்டாடலான்னு வாங்க, நிறைய பேர் கொண்டாட வேணாம் அப்படின்வாங்க. நகை நட்டுகள் அணியலாமா? அதெல்லாம் தப்பு இல்லை, போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அசைவம் புசிக்கலாமா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். திருமண அடையாளமாக மோதிரம், தாலி அணியலாமா அப்படின்னா அதெல்லாம் என்ன இருக்குது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். போடக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். பைபிளில் என்னங்க இருக்குது? தாலி, மோதிரம் எதாவது அடையாளம் இருக்கா? இல்லை. ஆடம்பர வாழ்க்கை வாழலாமா? அதிலும் இரட்டை நிலைப்பாடு. வாழலாம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆலய ஆராதனைகளில் கைதட்டலாமா? பைபிள் எங்கே கைதட்டி இருக்கிறாங்களா? இல்லை. ஆனால் தட்டலாம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஜாதி வித்தியாசம் பார்க்கலாமா? அதுலேயும் இரட்டை நிலைப்பாடு. பெயருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? கல்யாணத்துக்காக, காலேஜில் போய் சேர்றதுக்காக இப்படிலாம் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? அல்லது சத்தியத்தின் அடிப்படையில் முழுமையாய் கற்று கர்த்தரோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட். தியேட்டருக்கு போகலாமா? அதுலேயும் இரட்டை நிலைப்பாடு. நாவல் வாசிக்கலாமா? புதினம் என்று சொல்லுவார்கள் தமிழில். இப்படி பற்பல கேள்விகளை அடுக்கி கொண்டே போகலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நேரடியான அதிகாரமோ வசனமோ வேதாகமத்தில் இல்லை.
ஆனால் வேத வாக்கியங்களில் பொதுவான நியதிகள், ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் நிறைய அடங்கியிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு பொது நியதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் நாம் வாசிக்கலாமா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவையில் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வாசிக்கிறோம். இதில் இருக்கிற ஒரு ஜெனரல் பிரின்சிபிள், பொதுவான நீதி என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். சில உதாரணங்கள் பாருங்க. லோத்தின் மனைவி, அவளுக்கு பட்டண வாழ்க்கை, சிட்டி லைஃப் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. என்ன சீரழிவு உண்டாயிற்று பார்த்தீங்களா? குடும்பமே சீரழிந்தது. சிம்சோன் அழகிகளை கண்டு அவன் கவர்ச்சியுற்றான். அவன் நிலைமை எவ்வளோ பரிதாபமான நிலைமை அப்படின்னு நம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா? உலகம், கவர்ச்சி. யூதாஸ் பணம் என்ற விஷயத்தில் அவன் மிகவும் கவர்ந்திழுக்கப்பட்டான். உலகமே இன்னைக்கு பணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சபையில் உள்ளவர்களும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் எப்பொழுதுமே கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். உன்னதம், பரலோகம் எப்பொழுதுமே கசப்பாகத்தான், கடினமாகத்தான் இருக்கும். யோசேப்பு அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவன். தானியேல் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், யோசேப்பு போலவே. ஆனால் சிங்கக்கபியிலே அவன் தள்ளப்பட நேரிட்டது. ஸ்தேவான் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு விசுவாசி. அவனுக்கு உண்டான நிலை என்ன? கல்லெறி உண்டு அவன் கொல்லப்பட்டான். இப்படி 2 வகை, உலகத்தால் கவர்ந்திழுக்கப்படுகிறவர்கள், பரலோகத்தால் கவர்ந்திழுக்கப்படுகிறவர்கள். இந்த 2 வகையினரிலும் யாருடைய முடிவு மகிமையாயிருந்தது என்று நாம் சிந்தித்தால் சரியானதை நாம் தெரிவு செய்வோம். பாருங்களேன், யோசேப்பு உயர்த்தப்பட்டார், சிறைச்சாலையில் கிடந்தார். தானியேல் கெபியில் தள்ளப்பட்டார், தேவன் உயிரோடு அவனை காப்பாற்றினார். ஸ்தேவான் கல்லெறி உண்டான், ஆனால் கர்த்தருடைய மகிமையை கண்டான். பார்த்தீங்களா, எத்தனை ஆச்சரியம்! பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் கவர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் பின்னே சென்றால் முடிவு அழிவு. பரலோகம் என்று எடுத்துக்கொண்டால் அது பரலோகத்தை பின்பற்றும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவு மகிமையாய் இருக்கும். மனதிலே பதிக்க வேண்டிய சில நியதிகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சம் பிரின்சிபிள்ஸ் டு கீப் இன் மைண்ட். உலகத்தில் நாம் வாழும் நாட்களில் இவ்வுலகத்தின் கவர்ச்சிகளால் ஈர்க்கப்படுகிறோம். இழுப்புண்டு போக நாம் சோதிக்கப்படுகிறோம். சில வேத நியதிகளை மனதில் நாம் பதித்து கொண்டால் அது நம் ஆவிக்குரிய நலனுக்கு நன்மை உண்டாக்கும். முதலாவது என்னவென்றால், செயலுக்கு பின்னான நோக்கம், மோட்டிவ் பிஹைண்ட் ஆக்ஷன். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஒரு தப்பான காரியம் அல்லது ஒரு தப்பான காரியத்தை பார்க்கணும்னு தோணுது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்று புரிந்து செயல்படுவது நல்லது. சரிங்களா? இதை நான் செய்கிறேன்னு, இப்படி செய்கிறது சரியா? அந்த நேரம் மனதில் ஆவியானவர் உணர்த்தணும். அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்றுன்னு படிக்கிறோம். நீங்கள் ஆங்கிலத்தில் பாருங்கள், இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு இருக்கும். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளவில்லை என்றால், நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளவில்லை என்றால் இதிலேருந்து என்ன வரும்னா வாழ்க்கையின் பிரச்சனைகள் அங்கேருந்து தான் வரும். அப்படி தான் இருக்குது ஆங்கிலத்தில். ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு தப்பான காரியத்தை பார்த்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கை பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அப்போ செயலுக்கு பின்னான நோக்கம், இது ஒரு அடிப்படை கொள்கை, பொதுவான நியதி மனதில் வைத்து கொள்ளணும். 2வது, தீமையின் தோற்றம், அப்பியரன்ஸ் ஆஃப் ஈவில். ஒரு காரியம் தீமையாக தெரிகிறது என்றால் அதை விட்டு நாம் விலக வேண்டும். இது தப்பு,
நண்பர்கள் தூண்டுகிறார்கள் இதை குடிக்கிறதுக்கு, புகைப்பிடிக்கிறதுக்குன்னா இது தீமை என்றால் விலக வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22 நாம் வாசிக்கிறோம். 3வது ஒரு அடிப்படை நியதி செல்வாக்கு, அவர் இன்ஃப்ளூயன்ஸ். நாம் அன்றாட வாழ்வில் வெளிக்காட்டும் ஆவிக்குரிய அல்லது ஒழுக்க ரீதியான செல்வாக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆர் மாரல் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல், மிகவும் வல்லமை உள்ளது. இது பற்றி வேதாமத்தில் 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. ரோமர் 14, 1 கொரிந்தியர் 8 மற்றும் 10 அதிகாரங்கள். பாருங்களேன் சில வசனங்களை. ரோமர் 14, 7 மற்றும் 10 வசனங்கள். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஆண்டவருக்காக அப்படின்னு ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஒருவேளை தவறான காரியம் செய்கிறாரு, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாருன்னா அவர் நம்ம கேவலமாக நினச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நான் இப்படி செய்கிறது கிடையாது, அவரை விட நான் மேன்மை அப்படின்னு நினச்சிடவும் கூடாது. தொடர்ந்து ரோமர் 14, 12, 13 வசனங்கள். அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நம்ம இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவரை நாம் குறை சொல்லிடக்கூடாது. நான் பிறருக்கு ஒரு தடுக்கலாய் இடரலாய் இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும். ரொம்ப 14, 16, 21 ஆகிய வசனங்களை பாருங்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். இதனை செய்கிறதுனால பாருங்களேன், இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் அல்லது சாராயம் குடிக்கிறேன், மற்ற எந்த ஒரு கெட்ட காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சகோதரனுக்கு, சபையில் இருக்கிற ஒரு நபருக்கு அது இடரலாக இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்றால் அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. இன்றைக்கி நம்ம சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெஜிடேரியனுக்கு மாறிடுறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய பிரச்சனை வருது, வியாதிகள் வருது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு என்றெல்லாம் அந்த மாற்றத்தை செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலே சத்தியம் என்ன சொல்லுகிறது? வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நாம் பாவ நிவாரண நாள், நிஜமான பாவ நிவாரண நாள் பரலோகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சீராக இருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும். என்னோடய உணவு பழக்க வழக்கம் கூட இன்னொரு நபருக்கு இடரலாய் இருந்துவிட கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 முதல் 13 வசனங்கள் பாருங்கள். ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். இதில் இருக்கிற அந்த பிரின்சிபல் என்ன? என் வாழ்க்கை, என்னுடைய பழக்க வழக்கம், என்னுடைய செல்வாக்கு இன்னொரு நபருடைய விசுவாசத்திற்கு, வளர்ச்சிக்கு தடையாக இருந்துடக்கூடாது. எப்படியெனில் அறிவுள்ளவனாகி உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், விக்கிரக கோயிலில் உட்காந்து நம்ம சாப்பிட்றது ஒருத்தன் கண்டால், பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அவரே சாப்பிடாருங்க அந்த சாமிக்கு படைச்சதை, அப்போ நான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு நினைப்பார். பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். பார்த்தீங்களா? இன்னொரு நபர் தவறுவதற்கு, விசுவாசத்திலிருந்து விழுவதற்கு நான் சாப்பிட்ற விஷயம் கூட ஒரு தடையாய் இருந்துவிடக்கூடாது. அந்த காலத்தில் உணவு சில நேரங்களில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு பிற்பாடு விற்பனைக்காக சந்தைக்கு வந்தது.
கிறிஸ்தவர்கள் அதை புசிக்கலாமா என்று பவுல் கேள்வி எழுப்பின போது சிலர் சரி என்றார்கள், சிலர் தவறு என்றார்கள். ஆயினும் மிக கடுமையான சட்டங்களை பவுல் விதிக்கவில்லை. மாறாக எளிய நியதியை அவர்களுக்கு முன்வைத்தார். சரிங்களா? கொரிந்து சபையில் தான் இந்த கேள்வி எழும்பினது. அவர் அந்த பதிலை வைக்கிறார். அதை புசிக்காவிட்டால் சிலர் இடரல் அடைவார்கள் என்றால் புசித்து விடலாம். ஆனால் அதை புசித்தால் சிலர் இடரல் அடைவார்கள் என்றால் அதை புசிக்காமல் இருந்து விடலாம். இன்னும் கூர்ந்து கவனித்தால் நாம் பாடத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த வசனங்களை பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து படிப்போம். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள், சாப்பிடாதீங்க. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சி குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம், அது என்னுடைய உரிமை, மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல அப்படின்னு படிக்கிறோம். அதாவது எனக்கு அதிகாரம் இருக்குங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு உரிமை, என் வாழ்க்கை, என் சட்டம், எதனாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு நமக்கு உரிமை இருக்குதான். ஆனாலும் என்னுடைய சுய பிரயோஜனத்தை நான் தேடிடக்கூடாது. மற்றவர்களுடைய பிரயோஜனம், மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி, மற்றவர்களுடைய விசுவாச வளர்ச்சி என்பதை கருத்திலே கொண்டு நான் செயல்படணும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்பதை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் மேற்கண்ட இந்த வசனங்கள் நமக்கு தரும் 2 நெகட்டிவ் லெசன்ஸ், எதிர்நடை பாடங்கள் என்னென்னு பாருங்களேன். நம்பர் 1, மற்றவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள். இன்னொருவர் செய்வதைக் கண்டு இடரலும் அடையாதீர்கள். 2வது, மற்றவர்கள் இடரல் அடையும் விதமாக நான் எதையுமே செய்யக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனமான ஒருவரை அல்லது விசுவாசத்தில் சத்தியத்தில் புதிதாக வந்திருப்பவரை காக்கும் விதமாக பவுல் முயற்சிக்கிறார் என்பது தெரிகிறது இந்த வசனங்கள் அடிப்படையில். ரோமர், கொரிந்தியரில் நம்ம படித்தோம்ல, ஒருவரை சத்தியத்தில் புதிதாக கொண்டு வருவதை காட்டிலும் புதிதாக வந்திருப்பவரை இடரல் அடைய செய்வது மிகவும் எளிது. உள்ளே கொண்டு வருவது கஷ்டங்க சபைக்குள்ளே, ஆனால் வெளியில் துரத்தி விடுறது மிகவும் எளிது. அது நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்படியானால் என் சித்தமா எஜமானின் சித்தமா? மை வில் ஆர் மை மாஸ்டர்ஸ் வில்? நம்ம அன்றாடம் 1000 தீர்மானங்களை செய்கிறோம். எல்லா தீர்மானங்களுக்கும் வேதாமத்தில் ஆதரவான ஆதாரங்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனாலும் சாலமன் ஞானி சொல்வதை பாருங்களேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம். சாத்தான் எடுத்த எடுப்பிலேயே ஒரு மனிதனை படுபாவி ஆக்கி விடுவதில்லை. அந்த செயல்முறையில் ஒரு மனுஷன் அப்படியே பாவத்துக்குள்ள தள்ளக்கூடிய இந்த செயல்முறையில் அவன் சின்ன சின்ன அடிகள் அல்லது படிகளை எடுத்து வைத்து அவன் செயல்படுவான். முதல் படி அடுத்த படிக்கு வழி நடத்தும். ஒரு மனிதன் பரிசுத்தத்தில் இருந்து உடனடியாக சீர்கேட்டில் விழுந்து விடுவதில்லை, அல்லது துன்மார்க்க நிலையிலிருந்து உடனடியாக தேவ சாயலுக்கு மாறிவிடுவதும் இல்லை. ஒருத்தன் பரிசுத்தத்திலிருந்து உடனே பாவத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான பாவத்தில் விழுந்து விடுவதும் இல்லை, அல்லது படுபயங்கரமான பாவத்திலிருந்து உடனே ஒருவன் பரிசுத்தவான் ஆகிவிடுவதும் இல்லை. அதற்கெல்லாம் நேரம்
எடுக்கும். உதாரணமாக பாருங்களேன், 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொலை செய்வதற்கு அவன் குழந்தையாய் பிறந்து வளர்ந்து வாலிபம் கடந்து நடுத்தர வயதை அடைய வேண்டியது இருந்தது. உண்மைதானே? அதுபோலத்தான் நாம் எடுத்து வைக்கும் சின்ன சின்ன அடிகள் தான் நம் வாழ்வை வடிவமைக்கிறது. ஆகவே என் வாழ்க்கை, என் சித்தம் என்று மனம் போன போக்கில் போய்விடாதபடி தேவ ஆவியானவரின் சத்தம் எப்பொழுதும் கேட்டு செயல்படுகிறவர்களாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை பழக்கப்படுத்தி கொள்ளணும். அது மிகவும் அவசியம். ஏசாயா 30:21 படிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆவியானுடைய அந்த சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்கணுமா? சத்தம் கேட்டு சித்தம் அறிதல் எப்படி? ஹவு டு டிசர்ன் காட்ஸ் வாய்ஸ் அண்ட் இஸ் வில். எப்படி ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறது, அவருடைய சித்தத்தை எப்படி அறிவது? ஒரு காரியத்தில் தேவனுடைய சித்தம் அறிய வேண்டும் எனில் திடுதப்பென்று அது நடந்து விடுவதில்லை. தேவனோடு நெருக்கமான இடைவிடாத உறவு கொண்டால் மாத்திரமே அது சாத்தியம். யோவான் 10:4-5 பாருங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் மேய்ப்பன். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். பார்த்தீங்களா? நாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும். நல்ல மெய்ப்பனால் நாம் நாள்தோறும் நடத்தப்பட்டால்தானே அவரது சத்தம் அறிந்து சிதறாமல் நடப்பது சாத்தியமாகும். அப்போ ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஆவியானவர் உதவியை கேட்கணும். நமக்கு பின்னாலே கேட்கும் சத்தம் ஆவியானவரின் மெல்லிய சத்தமே ஆகும். அந்த ஆவியானவர் நமது பாவத்தை கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று இயேசுவானவர் வாக்களித்திருக்கிறாரே. பாருங்கள், யோவான் 16:8-13 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார்? ஆவியானவர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வாசிக்கிறோம். அப்போது அவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் திறந்த மனதுடன் காத்திருக்க வேண்டும். மேலும் விருப்பத்தையும் செய்கையும் தேவன் நம்மில் உண்டாக்குவார் என்றும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே நம்ம அந்த வாக்கு தத்தத்தை படிக்கிறோம்? பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த விருப்பம் கூட, நல்ல காரியங்களுக்கான விருப்பம், அதை செய்வதற்கான ஆற்றல் எல்லாமே தேவன்தான் நமக்கு தர வேண்டும். அந்த விருப்பம், அதான் சித்தம். வில் அப்படின்னு சொல்லுவாங்க. டு வில் மீன்ஸ் டு சூஸ். அந்த சித்தத்தை நமக்குள்ளாக, அந்த விருப்பத்தை அவர் உண்டாக்குகிறவர். அதாவது அவர் நமக்கு சூஸ் பண்ணுவார், நமக்காக அவர் தெரிவுகளை செய்வார். தேவனுடன் நம்பகமான உறவில் நிலைத்திருக்க நான் என்னை அர்ப்பணிக்கும் போது அவர் எனக்குள் வசிக்கும் கிறிஸ்துவானவர் ஆவியானவர் மூலமாக அவர் உள்வசிக்கிறாரே, அவர் எனக்காக தெரிவுகளை செய்வார். God will choose for me. நமக்குள்ளேருந்து அவர் செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது. தேவனை வேதனைப்படுத்திவிடக்கூடாது என்பது மாத்திரம் நமது தலையாய குறிக்கோளாக இருக்கணும். கலாத்தியர் 2:20 பாருங்களேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தேன் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்குள் இருக்கிற கிறிஸ்து, எனக்குள் வசிக்கிற கிறிஸ்து, அவர் என்ன செய்வார்? ஞானமான காரியங்களை செய்ய எனக்குள் இருந்து
அவர் வழி நடத்துவார். Disadvantages பக்கம் 668 படிக்கிறோம். Those who decide to do nothing in any line that will displease God will know, after presenting their case before Him, just what course to pursue, and they will receive not only wisdom but strength. அதாவது தேவனை பிரியப்படுத்தாமல் அவரை அதிருப்திப்படுத்தக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாய் இருந்து அவரை பிரியப்படுத்தணும் என்பதில் மாத்திரம் குறியாக திட்டவட்டமாக செயல்படுகிறவர்கள் தங்களுடைய காரியத்தை ஆண்டுக்கு முன்பாக வைத்துவிட்டு, தங்களுடைய பிரச்சனை, தங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டுக்கு முன்பாக வச்சுட்டு, ஆண்டவரே நான் எப்படி எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் அந்த பாதையை அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு ஞானம் மட்டுமல்ல, தேவன் பலனும் வல்லமையும் தருவார் என்பதை மிக அழகாக நாம் வாசிக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோமே, அப்படி நிலை வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? போதகரை அழைப்பித்து அவருடைய ஆலோசனையை கேட்போம். பாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம். பாஸ்டர் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்லணும்? முழங்காலில் நில்லுங்கள். இதை தவிர வேறு என்னங்க சொல்ல முடியும்? அவரும் ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக அவங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் தீர்மானியுங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். முழங்காலை நிற்கும் பொழுது தான் அதற்கான அந்த வழி நமக்கு பிறக்கும். பிரியமானவர்களே, நாம் எப்படி தீர்மானிப்பது என்பதற்கு ஒரு உதாரணத்தை, ஒரு கதையாக நாம் பார்க்கலாம். 3 டிரைவர்களின் கதை. ஒரு மிக பிரபலமான கார் கம்பெனிக்கு ஒரு டிரைவர் தேவைப்பட்டது. 3 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. 3 பேரிடமும் தனித்தனியாக ஒரே கேள்வி கேட்கப்பட்டது. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு குறுகலான செங்குத்தான மலைப்பாதையில் மிகவும் பயங்கரமான அபாயகரமான வளைவு ஒன்று இருக்கிறது. அந்த விளிம்பில் வாகனத்தை எப்படி பத்திரமாக திருப்புவீர்கள்? இந்த கேள்வி தான் 3 பேர்கிட்டையும் கேட்டான். அப்போது முதலாம் நபர் சொன்னாராம், அந்த விளிம்புக்கு கிட்டே 1 அடி வரைக்கும் போய், அது வரைக்கும் கூட போய் நான் வாகனத்தை பத்திரமாக திருப்பி ஓட்டி விடுவேன் அப்படின்னு முதல் டிரைவர் சொன்னார். 2வது டிரைவர், அந்த விளிம்புக்கு கிட்டே 6 இன்ச்சஸ் 6 அங்குலம் வரைக்கும் கூட சென்று வாகனத்தை நான் பத்திரமாக ஓட்டி விடுவேன் என்றாராம் 2வது டிரைவர். 3ஆம் டிரைவர் என்ன சொன்னார் பாருங்க, விளிம்புக்கு எவ்வளவு நெருக்கமாக போக முடியும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த விளிம்பில் இருந்து அந்த பாதிப்பு, அந்த பயங்கரமான அந்த பகுதியிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு தள்ளி இருக்க முடியுமோ தள்ளி இருப்பேன் என்று அவர் சொன்னாராம். இப்போ யோசித்து பாருங்கள், 3 பேர் சொன்ன பதில் அடிப்படையில் எந்த டிரைவருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 3ஆம் டிரைவருக்குத்தான் வேலை கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவர் மிகவும் நிதானமாக யோசித்து பதில் சொன்னார். சும்மா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக, திறமையை காட்டுவேன் என்பது போல அவர் பதில் சொல்லலை. ஒரு அழகான ஒரு மேற்கோளை பாருங்கள். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள், பக்கம் 45. Those who feel the constraining love of God do not ask how little may be given to meet the requirements of God. தேவனுடைய அந்த நெருக்கியவும் அன்பை உணரக்கூடியவர்கள், தேவனுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு கொஞ்சமாய் கொடுக்கப்படும் என்று கேட்க மாட்டார்கள். They do not ask for the lowest standard. ரொம்ப தாழ்ந்த தரமோ அவங்க வச்சுக்க மாட்டாங்க. பட் aim at perfect conformity to the will of their Redeemer.
அதாவது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட மாட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த சித்தத்திற்கு, மீட்பரின் சித்தத்திற்கு பரிபூர்ண இசைவோடு செயல்பட அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள், குறிக்கோள் வைத்திருப்பார்கள். With earnest desire, they yield all and manifest an interest proportionate to the value of the object which they seek. அந்த ஆழமான வாஞ்சையுடன் சகலத்தையும் ஒப்பு கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டு நமக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதை அடைவதற்கு ஏதுவாக அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். A profession of Christ without this deep love is mere talk, dry formality and heavy drudgery. பார்த்தீங்களா, ஆண்டவர் மீது அந்த ஆழமான அன்பு இல்லாமல் சும்மா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவது ஏதோ வெறுமையான ஒரு சடங்காச்சாரமாக தான் இருக்கும். அது ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அன்பானவர்களே, தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு தான் நாம் நல்ல தீர்மானங்களை அவருக்கு பிரியமான வகையில் செய்ய நம்மை வழி நடத்தும். கெத்செமனேயில் கிறிஸ்துவை நாம் பார்க்க போகிறோம். பார்த்து கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிரைஸ்ட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இன் கெத்செமனே. கெத்செமனேயில் 2 கட்டான் நிலைமையில் நின்ற இரட்சகரை நம்மால் பார்க்க முடியாது. 2 கட்டான் நிலைமையில் நின்றிருந்தாரா? இல்லை. இரத்த வேர்வை சிந்த நேரிட்டாலும் அவர் அப்படியும் இப்படியும் என்று நிலை தடுமாறி விடாமல், என் சித்தமல்ல உம் சித்தமே என்று பிதாவுக்கு தம்மை தத்தம் செய்து தாம் பூமிக்கு இறங்கி வந்த மாபெரும் ஊழிய நோக்கத்தை நிறைவேற்றினார். அவருக்கு பலவீனம் இருந்துச்சு. பிதாவே, இந்த பாத்திரம் சிலுவையில் மறிக்க வேண்டும் என்ற இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அந்த சிலுவை மரணத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று நினைத்தார் இயேசு. அது அவருடைய விருப்பம். ஆனால் உம்முடைய சித்தம் என்று அவர் ஒப்பு கொடுத்தார். உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் ஓரளவு முயன்றாரா இயேசு? இல்லை இல்லை, மரண எல்லை கோட்டையும் அவர் தொட்டு வந்து விட்டார் அல்லவா. கிறிஸ்துவின் அதே விதமான வைராக்கியம் கிறிஸ்தவர்களிடமும் காணப்பட வேண்டியது எத்தனை அவசியம். மரணமே நேரிட்டாலும் அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து செயல்பட்டார் அல்லவா. பார்த்தீங்களா, அதே வைராக்கியம் 3 எபிரேய வாலிபர்களிடம், அனனியா, மீஷாவல், அசரியா, அக்கினிக்கு பயப்படாதே அதே வைராக்கியம், சிலுவைக்கு பயப்படாதே இயேசுவிடம் இருந்த அதே வைராக்கியம் நமக்கும் தேவை. 84 வயதானாலும் 3 நேரமும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் தேவ மனிதன் தானியேலிடமும் அதே வைராக்கியம் காணப்பட்டது. இவங்கள் நடுகிலும் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் மற்றும் இரத்த சாட்சிகளிடத்தில் நடுநிலை வகிக்காத தீவிரமான தேவ வைராக்கியம் கனல் கொண்டு காணப்பட்டது. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, இன்றைக்கு நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், புசிக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. தொலைக்காட்சி, தொலைபேசி, அலைபேசி என்று அற்பமான விஷயங்கள் ஆயிரம் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் இயேசுவுடன் உள்ள உறவுதான் இவ்வுலகத்திலும் இனி வரும் உலகத்திலும் மிகவும் வாக்குத்தத்தம் உள்ளது, மிகுந்த ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது என்று உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டியது அவசியம். ஆகவே சில்லறை விஷயங்களில் நம் சிந்தையை செலுத்தாமல் பரலோகத்தின் திவ்ய உறவை, தெய்வீக உறவை காத்துக்கொள்வதில், தக்க வைத்துக் கொள்வதில் நாம் தீவிரம் காட்டுவோமாக. நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உமக்கென்று அர்ப்பணித்து வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கிறிஸ்தவ வாழ்வின் தராதரங்கள் என்ற பாடங்களை நாங்கள் இதுவரைக்கும் படித்தோம். நாங்கள் இந்த உலகத்தில் கவர்ச்சிகரமான காரியங்கள் உண்டு, ஆனால் பரலோகம் எங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதா?
தேவனுக்கு பிரியமான காரியங்கள், ஜெபம், வேத வாசிப்பு, ஓய்வு நாள் ஆசரிப்பு, தேவனுடைய ஆலயம் செல்வது, குடும்ப ஜெபம், இதெல்லாம் எங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் கூர்மையுள்ள செவிகளை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் மெல்லிய சத்தம் கேட்டு நடக்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான வழிகளில் மென்மேலும் நடக்க வளர ஆண்டவர் கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.